உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா, இறைவாவா, இறைவாவா. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா, இறைவாவா, இறைவாவா. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயனே என் இயேசுவே,
இரவா உணவின் இனியனே. உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 42 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளை சகோதரர்களை, மதுக்கடைகளை ஒழிப்போம் என்று கோஷமிட்டவர்கள்தான் இன்று இந்தியாவிலேயே சிறந்த மது விற்பனையாளர் பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கிறார்கள். வாக்கு காற்றாக பறந்துவிட்டது, செயல் செத்ததாகவே இருக்கிறது. வைகை ஆற்றின் தண்ணீரை சேமிப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் தெர்மாக்கோல் நிரப்பிய செயலையும் நாம் வாசிக்க கேட்டோம். எல்லோரும் சிரித்தார்கள். மக்களுக்கு சிறந்த கலை ஆகிய யோகா கலையை கற்றுக் கொடுப்பதாக கூறி பின்புலத்திலே கல்லூரி பள்ளிக்கூடங்கள் போன்றவற்றின் மூலம் இந்தியாவில் பணக்கார வரிசையில் குறிப்பிட்ட இடத்தை பிடித்த மத தலைவர்களின் செயல்களையும் நாம் அறிந்தவர்களே. இன்றைக்கும் தேர்தல் சமயத்தில் என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், ஒரு செயலிலும் இல்லை. இத்தகைய நபர்களின் செயல்களை எல்லாம் இந்த சமூகத்தை மாற்றக்கூடியதாக அல்லாமல் மேலும் இழப்பு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாகவே அமைகிறது. ஆனால் இந்த சமுதாய செயல்பாடுகளில் மாற்றத்தை தன் செயலால் கொண்டு வந்தவர்தான் ஆண்டவர் இயேசு, நாசரேத்தூர் இயேசு. இத்தகைய சமூக மாற்றம் தான் யூதர்களுக்கு எரிச்சலையூட்டுகிறது. எதற்காக என்றால், அவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு சிலரை உயர்குடியினராக பார்த்தார்கள். அதாவது குருக்கள், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், சதுசேயர். இவர்கள் அனைவருமே யூத குலத்தில் உயர்ந்தவர்கள் என கண்ணோட்டம். அதுபோல ஒரு சிலரை தாழ்ந்தவர்களாக அவர்கள் எண்ணினார்கள். அதாவது பாவிகள், வரி தண்டுவோர், சமாரியர், பிற இனத்தவர்கள். எனவே இயேசுவின் செயல்பாடு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வளிப்பது போன்றே பல செயல்களை செய்து காட்டினார். நல்ல சமாரியன் உவமை, சமாரிய பெண், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், இவையெல்லாம் இந்த சமுதாய கட்டுகளை உடைத்து மாற்றத்தை கொணர இதுதான் உண்மையான செயல்பாடு. இதனை இறுதியில்
யூதர்கள் புரிந்து கொண்டதால் இயேசுவின் மீது கற்கள் எறியப்பட முயற்சி எடுத்தார். நம்முடைய இல்லங்களிலும் கணவன் மனைவிக்கிடையே செயல்பாடுகள் மாற்றத்தை கொண்டு வருதா? சமயத்திலே சமுதாயத்திலே நம்முடைய சிந்தனைகள் மாற்றத்தை கொண்டு வருதா, அல்லது செத்து சிந்தனையாகத்தான் இருக்கிறதா என்று யோசிக்கணும். கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னா நம்ம நிலைப்பாடுகளை விட்டுட்டு ஓடிடுறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு நம்மையே தரந்தாழ்த்தி கொள்கிறோம். நம்முடைய விசுவாசம் எங்கே போனது? பிரச்சனைகள் இருக்கும், சரணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக என்னுடைய தாய் தந்தை விட்டு நான் வேறு ஒரு உறவுகளை தேடிச் செல்லும் என்று சொன்னால் அழகல்ல. இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் கற்கள் எடுத்த போது இயேசு அவர்களை கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர்கள் அளிக்கின்ற பதில், இறைவனை படைத்துவதற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். எனவே இயேசு மறைநூலை அவர்களுக்கு மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் என்ற திருப்பாடல் 82:6 வரிகளை மேற்கோள் காட்டி கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி தாம் இறைமகன் தான் என்று தம் நிலையை நியாயப்படுத்துகிறார். சாதாரண ஏழை மக்களுக்காக இயேசுவின் நிலைப்பாட்டின்படி நாம் அனைவருமே இறைமக்கள் தானே, தெய்வத்தன்மை உடையவர்கள் தானே, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுகின்றவர்கள், இறைவனின் பிள்ளைகள். எனவே நமது கடப்பாடு பெரிதாகிறது. இறை வார்த்தையின் மீது ஆர்வம் உடையவர்களாக மட்டுமில்லாமல் அவ்வார்த்தையின்படி கஷ்டங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும் அதை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாகவும் இருந்து இறை மக்கள் என்னும் பெயருக்கு தகுதியுடைய மக்களாக தவக்காலத்திலே வளர்ந்து புது பொலிவோடு புது மனிதனாக உயிர்ப்பை நாம் அனுபவிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்களை ஒரு பிள்ளைகள் என்று அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வார்த்தையை பெற்றுக் கொள்கிற நாங்கள் வார்த்தையின்படி வாழ்கிற அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன்,
நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, கனலாய் எரிந்து கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே.
இருதயமே தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.